எங்கள் ஸ்னாஃபிக்கு ஃபீவர்லாம் இல்லையாம்மா நாங்கள் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் பார்த்தோம். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் அவங்க சரியாக பார்க்கல, வேணால் இன்ஜெக்ஷன் மட்டும் அவங்க போட்டுக்கிட்டே இருந்துட்டாங்க. அப்புறம் நாங்கள் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போனோம். ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் போயிட்டு ஸ்கேன் பண்ணோம், ப்ளட் டெஸ்ட் எடுத்தோம். அந்த ரெண்டுலேயும் நார்மல் சொன்னோம். அப்புறம் எக்ஸ்ரே எடுத்தோம். எக்ஸ்ரே எடுத்ததில் மோஷன் ஃபுல்லாக லாக் ஆகி அது போகவே இல்லை, ஆகி போகவே இல்லை. அதுக்கப்புறம் அவங்களுக்கு இனிமா கொடுத்தாங்க. இந்த பிள்ளைக்கு இன்னும் சரியான மாதிரி தெரில. மறுபடியும் இனி நாளைக்கு போயிட்டு சாப்பிடவே மாட்டேங்கிறாங்க. மறுபடியும் இன்னும் சரியாக சாப்பிட மாட்டேங்கிறாங்க. மறுபடியும் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகணும். எங்கள் ஸ்னாஃபி பிள்ளை ரொம்ப பாவமாக இருக்கிறா. ஏம்மா ஸ்னாஃபிங்க பாரு, ஸ்னாஃபிம்மா அம்மா பாடி. ஸ்னாஃபி ஸ்னாஃபி ரொம்ப டயர்டாகவே இருக்கிறா, ஆக்டிவாகவே இல்லை. இந்த மாதிரி இவ்வளோ ரொம்ப சோர்வாக நாங்கள் பார்த்ததே இல்லை. பேசாமல் நாம் சொன்னாங்க ட்ரிப்ஸ் போட்டுக்கலாம் சொன்னாங்க, சாப்பிடவே இல்லைங்கிறதுனால. ஆக்டிவாக இருந்தால் சொல்லி கூட்டிகிட்டு வந்தோம். ரொம்ப சோர்வாக இருக்கா, அதனால் நாளைக்கு கூட்டிகிட்டு போய் ட்ரிப்ஸ் போட்டு மறுபடியும் எக்ஸ்ரே எடுத்து பார்க்கணும். மோஷன் ஃபுல்லாக வெளியே வந்துருச்சா இல்லையாட்ட செக் பண்ணணும். இல்லைன்னா மறுபடியும் என்ன பண்ணுறது சொல்லி கேட்கணும். பாருங்கள், பிள்ளை ரொம்ப ஃபேஸே ரொம்ப டயர்டாயிட்டான். அவ்வளோதான் ஸ்னாஃபி அப்டேட், அவ்வளோதான்.